மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். ஒரு சாதாரண குடும்பத்தில் எளிய விட்டு ஏழை விட்டு பிள்ளையாக பிறந்த அந்த ராஜ்மோகனுக்கு காலம் தந்த பொன்னானவார்கள். மேடை ஏறி பார்ப்பேன், மேலிருந்து கீழே பார்த்தால் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருப்பார்கள். நிறைந்திருக்கிற கூட்டத்தில் முகமெல்லாம் மகிழ்ச்சி, எழுச்சி. இதோ தலைவர் வரப்போகிறார். மக்கள் மத்தியில் ஒரு ஆறாவரம், தேன் கூட்டுக்கு அருகில் நிற்பதை போல ஒரு இளம் வெப்பம் என்னை சுட்டுக் கொண்டிருக்கும். அந்த ஓசை ஒலிக்கும். ஒளி வாங்கி முன்னால் நான் தோன்றுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே, தலைவரே வா என்று நான் அழைக்க, மக்கள் ஆறாவர சத்தம் எழுப்ப, ஒரு எளிமையான வெள்ளை சட்டையை மடக்கிவிட்டு வெள்ளிக்காப்பை தூக்கி போட்டு முகம் நிறைய புன்னகையோடு கையசைத்த என் தலைவன் வரும்போது சந்திரனே மேடைக்கு வந்ததை போல இருக்கும். ஏன் அந்த ராமச்சந்திரனே மேடைக்கு வந்ததை போல இருக்கும். சந்திரன் வந்துவிட்டால் சூரியன் மறைந்தே தீரும். இது உலக நியதி. அவரை மாதிரியே நீ சட்டை போடலாம், அவரை மாதிரியே பேண்ட் போடலாம், அவரை மாதிரியே செல்ஃபி போடலாம். ஆனா மக்கள் ஓட்டையெல்லாம் எங்களுக்கு தான் போட போறாங்க. அது தெரியாம மனதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இத்தனை தடைகளை தாண்டி, இத்தனை கொடுமைகளை தாண்டி, நேரடியாக மறைமுகமாக எத்தனையோ அழுத்தங்களை தாண்டி கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கு ஊரே தெரியவில்லை. கடல் போல திரண்டு இருக்கிற மக்கள் கூட்டம் மட்டும்தான் தெரிகிறது என்று சொன்னால் உங்கள் பாதம் பணிகிறேன் மக்களே, உங்கள் பாதங்களை தொழுகிறேன்.